Assalamualaikum viewers, welcome back to my channel. இந்த வீடியோவில் வீட்லேயே ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு காமிக்க போகிறேன். நான் இங்கே கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப்பு பட்டர் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 60 கிராம். இங்கே நான் டார்க் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஃபைனான டெக்ஸ்சராக இருக்கும். இதை 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். பட்டரோடு இதை சேர்த்துக்கலாம். இந்த சுகர் இல்லைனாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரையில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. எந்த குக்கி ரெசிபியாக இருந்தாலும் ப்ரௌன் சுகரோட வெள்ளை சீனியும் சேர்த்துக்கணும். ஏன்னா வெள்ளை சீனி குக்கிக்கு நல்ல க்ரன்ச்சியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டரும் அப்புறம் சீனியும் சேர்த்து நல்லா பேல் கலரில் க்ரீமியான டெக்ஸ்டரில் வரணும். அது வரைக்கும் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா அதுலேயும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா நல்ல க்ரீமியாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு நம்ம முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. முட்டை இல்லாதனால வெஜிடேரியன்ஸும் இதை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால். நான் இங்கே காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொம்பாயின் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதோட இப்போ கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். 1 கப்புனா 250 கிராம் அளவுக்கு. அதோட 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ். எந்த டைப் ஆஃப் ஓட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இங்கே ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோல்டு ஓட்ஸ்னால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அவ்வளோதான். ஓட்ஸ் குக்கீஸ்க்கு மைதா மாவை விட ஓட்ஸோட குவான்டிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். நீங்கள் முட்டை யூஸ் பண்ணாட்டி பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அதோட சப்ஸ்டிடியூஷன் தான் இது. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சாக்லேட் பீஸஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லைங்க, எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க. எனக்கு அது இல்லாதனால சாக்லேட் சாங்க்ஸ் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அல்லது வால்நட் அப்புறம் ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் பேக்கிங் பேப்பரும் செட் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதில் நம்ம வச்சிடலாம். குக்கீஸை ஷேப் பண்ணுறதுக்காக நீங்கள் சின்ன ஸ்பூன் அல்லது சின்ன கப் எடுத்துக்கலாம். நான் இங்கே கையிலேயே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். இப்போ இதை நான் கொஞ்சோண்டு ஃப்ளாட் ஆக்க போகிறேன். இன்னொரு கையில் நடுவில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும். இப்படியே நான் ஒவ்வொரு குக்கீஸாக இந்த ட்ரேயில் அசெம்பிள் பண்ணிக்கிறேன்.
இப்போ அவ்வளோதாங்க. இதை நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஏற்கனவே நான் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 160 டிகிரிக்கு. இதை குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்தில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாம் பேக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் ஒரு ஒயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூல்டவுன் ஆகிறதுக்காக. நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிடும்போது நல்லா சியூவியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். டீ டைமுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு குக்கி. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி குக்கி ரெசிபி வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய புதுவிதமான ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.